வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது, இந்த சம்பவம் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு வருத்தப்படுறதா? இல்ல இந்த சம்பவம் மூலமாக இன்னும் சில குழந்தைகளுக்கு ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு. இன்னும் சில குடும்பங்களுக்கு ஒரு வெளிச்சம் பிறந்திருக்கு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா? அப்படிங்கிற ஒரு டைலமா ஏற்படும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கே இந்தியாவையே உலுக்கி போட்டிருக்கு, புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். 10 மாத குழந்தை ஆலன் ஷெரின் ஏப்ரஹாம பத்தி தான் இன்னைக்கு நாடே பெருமையா பேசிக்கிட்டு இருக்கு. கேரளால நடந்த அந்த சம்பவம் எல்லார் மனசுலயும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். ஆலன் ஷெரின் ஏப்ரஹாம் ஒரு அழகான 10 மாத பெண் குழந்தை. இவங்களுடைய பெற்றோர் அருண் ஏப்ரஹாம் மற்றும் ஷெரின் அண்ட் ஜான். இவங்க கடந்த 5ஆம் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதி கேரளால இருக்கக்கூடிய மலப்புரத்திலிருந்து திருவல்லாவுக்கு வந்து இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்து நேருக்கு நேரா இவங்க போன வண்டி ஒரு காரோட மோதி அந்த கார்ல பிரயாணம் பண்ண குழந்தை ஆலன் ஷெரினோட தாயார் மற்றும் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து சீரியஸா அடிபட்டிருந்தது. ஆனா இதுல பெரும் பாதிப்பு ஏற்பட்டது குழந்தை ஆலன் ஷெரினுக்கு தான். 10 மாத குழந்தைய உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. முதல் உதவி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் வந்து 4, 5 நாளா குடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் பிப்ரவரி 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய இடிய வந்து மருத்துவர்கள் அந்த குழந்தையுடைய பெற்றோர் தலையில இறக்குனாங்க. அதாவது ஆலன் ஷெரினுக்கு மூளைச்சாவு ஏற்பட்டிருக்கு. ஷி இஸ் பிரெயின் டெட். இனிமேல் அவங்கள காப்பாத்த முடியாது. இப்போதைக்கு வென்டிலேட்டர் சப்போர்ட்ல தான் அவங்கள வச்சிருக்கோம். இனிமேல் நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சாய்ஸ வந்து பேரண்ட்ஸ் கிட்ட குடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க. 10 மாத பெண் குழந்தை ரொம்ப ஆசையா அந்த 10 மாதம் எவ்வளவு அன்பு கொட்டி அந்த குழந்தைய வளர்த்திருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தை இனிமேல் உயிரோட இருக்காது. அந்த குழந்தைய வென்டிலேட்டர் சப்போர்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணணுமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு டிசிஷன அந்த குழந்தையுடைய பெற்றோர் கையில குடுக்கும்பொழுது, அது எவ்வளவு பெரிய ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்மளால வந்து அத இமேஜின் கூட பண்ண முடியல. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் நம்மளோட வொர்ஸ்ட் எனிமீஸ் கூட வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆலன் ஷெரினுடைய பெற்றோருக்கு வந்தது. ஆனா அந்த பெற்றோர் எடுத்த முடிவு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இன்னைக்கு நாட்டையே வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. இவ்வளவு சோகத்துக்கு இடையிலயும் எவ்வளவு பெரிய ஒரு சமூக கண்ணோட்டத்தோட அந்த பெற்றோர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்களேன். மருத்துவர்களின் அறிவுரைப்படி ஆலன் ஷெரினுடைய ஆர்கன்ஸ டொனேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவ அந்த பெற்றோர் எடுத்திருக்கிறாங்க. இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ணி, இல்ல 1 வாரம் 10 நாள்லாம் வெயிட் பண்ணி இந்த முடிவ வந்து எடுக்க முடியாது. உடனே இந்த முடிவு எடுத்தான்னா, வித்தின் அ மேட்டர் ஆஃப் ஃபியூ ஹவர்ஸ் பிகாஸ் எவ்ரி மினிட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்ட பொறுத்தவரைக்கும், எஸ்பெஷலி பாசிட்டிவ் டோனர்ஸ் அதாவது இறந்து போனவர்கள்ல இருந்து ஆர்கன்ஸ எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம் அப்படிங்கும்பொழுது, ஒவ்வொரு நிமிடமும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு 10 மாத குழந்தையுடைய பெற்றோர் அப்படின்னா, அது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நல்லா வாழ்ந்து முடிச்சவங்க, வாழ்க்கைய நல்லா அனுபவிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இறந்து போறவங்கள்ல கூட ஓரளவுக்கு நமக்கு வந்து சமாதானம் இருக்கும். ஆனா, பிறந்து 10 மாதமான ஒரு குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, இப்படிப்பட்ட உண்மையான ஒரு உன்னதமான ஒரு முடிவு எடுத்த அந்த பெற்றோருக்கு முதல்ல ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கேரளா கவர்ன்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அண்ட் மெடிக்கல் டீம் எல்லாரும் சேர்ந்து பண்ண அந்த ஃபீட் இருக்குல்ல, அன்இமேஜினபிள்ங்க. 24 மணி நேரத்துல அந்த குழந்தையுடைய ஆர்கன்ஸ ஹார்வெஸ்ட் பண்ணி, அத மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி, அத மேலும் 5 குழந்தைகளுக்கு பொருத்தி 5 குழந்தைங்களுடைய உயிர காப்பாத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் வித்தின் அ மேட்டர் ஆஃப் 24 ஹவர்ஸ். பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த உலகமே காதலர் தினத்த கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது, கேரளா அரசாங்கம், அந்த குடும்பம், மெடிக்கல் டீம், காவல்துறை, டிராபிக் போலீஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து இத பக்காவா கோஆர்டினேட் பண்ணி வித்தின் மேட்டர் ஆஃப் 24 ஹவர்ஸ் 5 குழந்தைங்களோட உயிர காப்பாத்தியிருக்கிறாங்க. 10 மாத ஆலன் ஷெரினுடைய லிவரை எடுத்து ஒரு 6 மாத குழந்தைக்கு, ஆண் குழந்தைக்கு வந்து பொருத்தி இருக்கிறாங்க. இன்ஃபாக்ட் இந்தியாவிலே அவர் தான் யங்கஸ்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ரெசிபியன்ட் அப்படிங்கிற பெருமையும் பெற்றிருக்கிறாரு. அதே மாதிரி ஆலன் ஷெரினுடைய கிட்னிஸை எடுத்து 2 குழந்தைகளுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆலன் ஷெரினோட ஹார்ட் வால்வ்ஸ் இருதயத்துல இருக்கக்கூடிய அந்த வால்வுகளை எடுத்து அது வேற ஒரு குழந்தைக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கருவிழி ஆலன் ஷெரினுடைய கண்களை எடுத்து அதையும் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா 10 மாத குழந்தை ஆலன் ஷெரின் இன்னைக்கு
5 குழந்தைகளுடைய உயிரை காப்பாத்திருக்கிறாங்க. அந்த கள்ளம் கபடம் இல்லா அந்த குழந்தையுடைய சிரிப்ப இன்னைக்கு வேறு 5 குடும்பங்கள் அவங்க குழந்தையுடைய முகத்துல பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா பீடியாட்ரிக் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் கிடைக்கிறது, ஆர்கன்ஸ் கிடைக்கிறது, டொனேஷன் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அடல்ட்ஸோட ஆர்கன்ஸ வந்து நீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. வேற ஒரு குழந்தை கிட்ட இருந்து ஆர்கன்ஸ் கிடைச்சதுன்னா அதுதான் வந்து கம்பேட்டிபிளா இருக்கும். அப்போ ஆர்கன்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல, ஒரு 10 மாத குழந்தையுடைய ஆர்கன்ஸ் 5 குழந்தைங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, வாழ்க்கையில ஒரு விளக்கேத்தி, ஒரு ஹோப்ப, ஒரு எதிர்பார்ப்ப, ஒரு சந்தோஷத்த கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கும்பொழுது, உண்மையிலேயே ரொம்ப பெருமிதமாக இருக்குங்க. இதை நடத்தி காட்டிய அந்த மெடிக்கல் டீம், டிராபிக் பெர்சனல், கேரளா கவர்ன்மெண்ட், முக்கியமா ஆலன் ஷெரீனுடைய பெற்றோருக்கு வந்து நாம நன்றி சொல்லணும். என்னதான் ஆலன் ஷெரின் நம்மகிட்ட இல்லைன்னாலும், அந்த குழந்தையுடைய கள்ளம் கபடம் இல்லாத அந்த சிரிப்பு, அந்த போட்டோஸ் சோசியல் மீடியால வைரல் ஆகும்போது, அத பார்க்கும் பொழுது நமக்கே எவ்வளவு வயித்தெரிச்சலா இருக்கு. அப்போ பெத்தவங்களுக்கு வந்து இது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஆனா அந்த சோகத்தை, அந்த பாதிப்பையும் மீறி இந்த ஆர்கன்ஸ வந்து அவங்க டொனேட் பண்ணி, இன்னும் 5 குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை குடுத்திருக்காங்க. நம்ம குழந்தையோட சிரிப்பு இல்லாம போனாலும், நம்ம குழந்தையோட அந்த சிரிப்ப வந்து அந்த குழந்தைங்க முகத்துல பார்த்து நாம சந்தோஷப்படலாம் அப்படின்னு நினைச்சு, இந்த உன்னதமான முடிவை எடுத்திருக்காங்கல்ல, அந்த பெற்றோருக்கு ஒரு பெரிய சல்யூட்ட வந்து அவசியம் நம்ம குடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி ஆலன் ஷெரீன் மூலமாக ஒரு நியூ லீஸ் ஆஃப் லைஃப் பெற்ற இந்த 5 குழந்தைகள், அந்த குழந்தையோட பெற்றோர், அந்த குடும்பத்தினர், அவங்க வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் ஆலன் ஷெரீனுக்கு அவங்க நன்றி சொல்லிட்டே இருப்பாங்க. ரொம்ப நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதே மாரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல 2008ல நடந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஹிதேந்திரன் அப்படிங்கிற ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து 15 வயசு தான் ஆகுது. ஒரு ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிடென்ட்ல வந்து அந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தையுடைய பெற்றோர் 2 பேருமே மருத்துவர்கள். அவங்க உடனடியாக இது போன்ற ஒரு முடிவு எடுத்து பிரெயின் டெட்டா இருக்கக்கூடிய ஹிதேந்திரனுடைய இதே மாதிரி லிவர், ஹார்ட் வால்வ்ஸ், கிட்னிஸ், கார்னியா இது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து டொனேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்ஃபாக்ட் சென்னையில் ஒரு நாள் டிராபிக் அப்படின்னு ஒரு திரைப்படமே வந்து மலையாளத்துல பண்ணி அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து அதை ரீமேக் பண்ணாங்க. இத மாதிரி சம்பவங்களை ஏன் இன்னைக்கு நான் பதிவு பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ஹிதேந்திரன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. 2008ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுல இது நடந்த உடனே இது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து சமூகத்துல ஏற்படுத்துச்சு. நிறைய பேரண்ட்ஸ் வந்து முன் வந்தாங்க. ஆர்கன் டொனேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு கிரீன் காரிடோர் அமைக்கிறது, இந்த டைம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து வேல்யூபிள். அப்போ ஒரு கிரீன் காரிடோர் அமைச்சு ஒரு அரசாங்கம், காவல்துறை, டிராபிக் போலீஸ், மெடிக்கல் டீம் இவங்க எல்லாம் சேர்ந்து கோஆர்டினேட்டடா ஒர்க் பண்ணி அந்த கோல்டன் ஹவர்ஸ்க்குள்ள இந்த ஆர்கன்ஸை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதை கொண்டு போய் ரெசிபியன்ட் கிட்ட சேர்த்து அதை கொண்டு போய் பொறுத்துறது அப்படிங்கிறது இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு பெரிய கோஆர்டினேட்டட் எஃபெக்ட் இல்லாம பண்ணவே முடியாது. அந்த ஒரு ஃபீட்டையும் இன்னைக்கே தமிழ்நாடு மாதிரி கேரளா அரசாங்கம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கேரளாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் நேர்ல ஆலன் ஷெரீனோட குடும்பத்தை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஆலன் ஷெரீனுடைய ரிமைன்ஸ வந்து முழு அரசு மரியாதையுடன் வித் ஃபுல் ஸ்டேட் ஆனர்ஸ் நேத்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப நெகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. ஆலன் ஷெரீனுடைய புகைப்படங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல கொண்டாடப்படுகிறது. இந்த உலகத்துக்கு வந்து 10 மாசம் ஆனாலும் என்ன ஏது அப்படிங்கிற எந்த புரிதல் இல்லைனாலும் ஆலன் ஷெரீன்னால இன்னைக்கு 5 குழந்தைங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே இதற்கு வழிவகுத்த ஆலன் ஷெரீனுடைய பெற்றோருக்கு மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது. இது போன்ற அன்பும் மனிதமும் நிறைந்த மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய ஒரு ஹோப்பை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் தான் இது போன்ற சம்பவங்கள். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு பக்கம் சோகம் இருந்தாலும் இந்த சம்பவம் மூலமாக 5 குழந்தைகளுக்கு 5 குடும்பங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சுத்தி வர வெறுப்பு, வன்மம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இது போன்ற சம்பவங்கள் தான் மனிதம் இன்னும் உயிரோட இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை, ஒரு எதிர்பார்ப்பை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு த கேரளா கவர்மெண்ட். ஹேட்ஸ் ஆஃப் டு த பேரண்ட்ஸ் ஆஃப் ஆலன் ஷெரீன். ஆலன் ஷெரீனுடைய சிரிப்பு என்னைக்குமே நம்ம மனசுல நிறைஞ்சிரும். நன்றி. வணக்கம்.